அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனா பேசலாம். இவ்வளோ நீங்க சொன்னீங்க. ஆனா மக்கள் ஆரோக்கியமா வாழணும், நோய் நொடி கரெக்ட். No, please wait. I will answer. இப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் உள்ள மக்களுடைய ஆவரேஜ் லைஃப் 32 வயசு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நோய் நொடிகள் இருந்தது. எனது காலரா இருந்தது, அம்மை நோய் இருந்தது, இப்படி நிறைய இருந்தது. இன்னைக்கு நீங்க ஒன்று கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய லைஃப் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆவரேஜ் இந்தியனுக்கு லைஃப் 71 வயசு. 71 வயசுனா இப்படி எத்தனையோ நோய் நொடிகள். எனக்கு தெரியுமில்ல, நான் ஒரு கிராமத்துல தானே வரேன். அன்னைக்கு அம்மை நோய்னா எத்தனை பேர் இறந்துக்குவாங்க, காலரனா எத்தனை பேர் இறந்துக்குவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் மெடிசன்லாம் கண்டுபிடிச்சி மெடிசன்லாம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிட் டைம்ல நீங்க பாருங்க, அட்வான்ஸ் கண்ட்ரி எடுத்து பாருங்க, நம்ம நாட்டு எடுத்து பாருங்க, எவ்வளவு இன்டெலிஜென்டா நம்ம ஆட்கள் இறந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் மற்ற நாடுகளோட நம்ம எவ்வளவோ அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நல்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கழிஞ்ச 77 வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாலும் சரி, ஸ்பேஸ்னால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும். அதனால நீ கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. நல்ல காரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஃபர்தரா செய்யறதுக்கு கவர்மெண்ட் எல்லா இதையுமே செய்து இருக்காங்க. I don't have much comment about that. சார், பள்ளி மாணவர்கள் நிறைய வெயிட் பண்றாங்க.